ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அபி கர்ணா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியாக ஏதோ ஒரு வேலையாக போன அவங்க மகேஷ் அப்போ தான் சுடரோட வீடு இங்கே தான் இருக்குது, மகேஷ் தியாவோடைய வீடு அப்படின்னும் அவங்களோட ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து சுடர் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கிள் அங்கே பாருங்கள் சுடர், வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மகேஷ் வேலை இருக்குடா, நம்ம அப்புறமா இன்னொரு நாள் சுடரை பார்க்கலாம், இப்போ கிளம்பலாம் அப்படின்னும் சுடர் அங்கே தானே டாடி போயிட்டுருக்கா, நம்ம பேசிட்டு போகலாம், வண்டியை நிறுத்துங்க அங்கிள் அப்படின்னு உடனே வண்டியை நிறுத்துறாங்க. வெற்றி கிட்ட சொல்கிறாரு மகேஷ், அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல கர்ணா, இன்னொரு நாள் போகலாமே அப்படின்னு, ப்ளீஸ் அங்கிள் சுடர்கிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மகேஷ் அப்படின்னும் பார்த்தீங்களாப்பா இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் சுடர் வீடு, வாங்கப்பா போயிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், முதல் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க, உங்களை பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் பண்ணுவாங்கன்னு சுடர் கூப்பிடுறாங்க. சுடருக்கு ஆக்சுவலி அவங்க யார், கர்ணா தான் எல்லாத்துக்கும் முழு காரணன்ற விஷயம் தெரியாது. அவங்க சின்ன குழந்தை அறியாமல் வந்தவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வெற்றி இப்போ ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. சுடர் இருக்கட்டுமே பரவாயில்ல, நீ எங்கே சுடர் போயிட்டு வர, கடைக்கா, எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, இன்னொரு நாள் போயிட்டு வரோமே அப்படின்றாங்க. கேப்டன் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் இந்த தடவை மகேஷ் அப்பா வந்திருக்காருல்ல, எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சுடர் பிடிவாதமாக கூப்பிடுறாங்க. அப்போது கர்ணா டைம் பார்த்துட்டு, சரி வெற்றி இன்னும் டைம் இருக்குல்ல, பிள்ளைங்க தான் ஆசைப்படுறாங்க, ஒரு 8 பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வெற்றியை ஒத்துக்க வேண்டியதாகுது. வீட்டுக்குள்ளே வர வர வெற்றி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கர்ணா நம்ம பார்த்துட்டா என்ன பண்ணுறது அபியே அப்படின்னு அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுடர்கூட பேசுகிறதும் தெரியாமல் தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனையாயிடுமேன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி அங்கே துணி காய போட்டுட்ருக்கவங்க கர்ணா உள்ளே வரும்போது பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது வெற்றியுமே அதை பார்த்துட்டு எப்படியோ பார்த்துட்டு முன்கூட்டியே ஓடிட்டா போல இருக்குன்னு வெற்றியும் நினைக்கிறாரு. உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்போது அவருடைய மாமா, அத்தை, தியா, தருண் எல்லாருமே இருக்காங்க. மகேஷை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. உள்ளே வாங்க அங்கிள் அப்படின்னு உடனே, மகேஷ் அப்பா வந்திருக்காருமா அப்படின்னு தருண் சொன்ன உடனே, வாங்க உள்ளே வாங்க, இவ்வளோ பேர் ஆளுங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க அப்படின்றாங்க. அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காடுறாங்க. வாங்க தம்பி நீங்களும் உட்காருங்க அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க அப்படின்னும், இருங்க சார் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு சில்லுன்னு ஜூஸ் ஊற்றி ஃப்ரிட்ஜில் இருந்த ஜூஸ் ஊற்றி கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்களுமே அதை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கவும், அப்போ தான் ஒரு நிமிஷம் அவர் உள்ளதாக இருக்காரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு வராங்க. வாங்க அப்படின்னு உடனே, சார் வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே இருந்து சண்முகமும் வெளியில் வராரு. என்ன சண்முகம் இன்னும் வேலைக்கு கிளம்பலைங்களா அப்படின்னு உடனே, இன்னும் இல்லை சார், இப்போ தான் கிளம்பிட்டுருக்கேன், இன்னும் டைம் இருக்குல்ல சார் அப்படின்னு. ஆமாம்மா, நானுமே ஒரு முக்கியமான வேலையை தான் இந்த பக்கம் போகணும்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் மகேஷ் இங்கே தான் தருண் தியா சுடர் வீடு இருக்குது, நம்ம போய் ஆகணும்னு பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் சுடரோ வழியில் பார்த்தோமா அப்படியே ஒன்றா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் சொல்லிட்டுருக்காரு கர்ணா அப்படியா சார் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கவும், சார்லாம் ஏதாச்சும் குடிக்க கொடுத்தியா அப்படின்றாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. போதும் இதோ கொடுத்தாங்க அப்படின்னு கர்ணாவும் சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் இவருக்கு வேலை கொடுத்து எங்கள் குடும்பத்தையே நீங்கள் வாழ வச்சிட்ருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார், நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, பணக்காரங்க ஏழை அப்படின்றதெல்லாம் பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கர்ணா சொல்லவும், அது என்னமோ சரிதான் சார்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவையும் ரொம்ப நேரமாக வரைஞ்சிட்டே இருக்காங்க. எங்கே அம்முவை காணோம், அம்முவை கூட்டிகிட்டு காட்டலான்னா ஆளையே காணோம் அப்படின்னு சுடரும் தேடிகிட்டே இருக்காங்க. அம்முன்னு கூப்பிடுறாங்க. யாரை சுடருவோம் அம்முன்னு கர்ணா கேட்கும். வெற்றி இப்போ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சுடர் வேற இப்போ சொல்லிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போது இங்கே பக்கம் அபியும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கர்ணா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் சுடர் எதுக்காக அம்மோன்னு என் பேரை இப்போ கூப்பிடணும், இப்போது நான் தான் அபின்னு தெரிஞ்சால் மாட்டிப்பேனே. சுடருக்கு அப்போது கர்ணாவை நல்லா தெரியுமா, மகேஷோட அப்பா கர்ணா, அப்போது எல்லாருக்குமே நல்லா பழக்கம் இருந்திருக்கு. நம்ம ஜெயிலில் இருந்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மகேஷும் அதே ஸ்கூலில் படிக்கிறதுனால
சமயத்தில் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்கன்றத அபி இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ அபியும் பயந்துட்டே இருக்கவும், கண்ணா நேரம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. ஆமாம் கிளம்பலாம் வெற்றி அப்படின்னு சொல்லவும், சரி முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் அவசரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னும், சரிங்க சார் கண்டிப்பாக இருந்து இன்னொரு நாள் சாப்பிட்டுட்டு தான் போகணும், ஒரு நாள் வரணும் அப்படின்னும், கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. சரி சண்முகம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் மதியமாக வரேன் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் உயிரே திரும்ப வருது அபிக்கு. அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுடரா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு தியா தருண் எல்லாருக்குமே மகேஷ் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா அபி வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களோட அண்ணியும் அண்ணனும் இருக்காங்க. சுடர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது கிடையாது. சுடரும் வாங்கிட்டு வந்த காய்கறி பேக்கை உள்ளே வைக்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் அபி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. சுடர் நில்லு அப்படின்றாங்க. அம்மு இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அம்மு? மகேஷோட அப்பா வந்திருந்தாரு, கேப்டன் வந்திருந்தாரு, எல்லாருக்கிட்டேயும் பார்த்து பேசிட்டு போனாங்க, அத்தை மாமா கூட எல்லாருக்கிட்டேயும். உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டலான்னா நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க, எங்கே போயிருந்தீங்க அம்மு அப்படின்னும். சுடர் பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. என்னாச்சு அம்மு அப்படின்னும். உன்னை யார் அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னது அப்படின்னும். ஏன் அம்மு கூட்டிகிட்டு வரக்கூடாது, மகேஷோடைய அப்பா தானே, கேப்டன் தானே அப்படின்னும். இங்கே பாரு சுடர், ஏற்கனவே ஒரு நாள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவர் இங்கே வந்தார், அப்போவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் பிடிவாதமாக இருக்கிற, அவங்கக்கிட்ட எப்படி பேசலாம், நீ அவங்கள எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு கோவமாக பேசுவோம். அம்மோ நானாக ஒன்றும் போய் பேசலாமோ, வழியில் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க எல்லாரும் வந்தாங்க, அப்போது மகேஷ் இறங்கி என்கிட்ட பேசினா, அப்போ தான் அவரும் பேசினாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. எப்படி அம்மோ அவங்கள கூப்பிடாமல் இருக்க முடியும், அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாமோ, இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் அம்மோ கோவப்படுறீங்க அப்படின்னுமோ. இங்கே பாரு சுடர், நான் உன்னோட நல்லதுக்காக தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ சுடர், நீ அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே பேசி பழகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் அம்மோ மகேஷ்கிட்ட கூட பழகக்கூடாதா அப்படின்னுவோம். அபிக்கும் என்ன பண்ணுறதுனே சத்தியமாக ஒன்றுமே புரியல, ரொம்ப ரொம்ப குழப்பத்துலேயும் கன்ஃபியூஷன்லேயும் இருக்காங்க. சரி மகேஷ் கிட்ட விடு, நீ எதுக்காக திரும்பவும் நான் அவ்வளோ சொல்லியும் உன் கேப்டன் கிட்ட பேசுகிறேன், அன்றைக்கி கூட என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தலையை ஆட்டினதுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என் முகத்தை கூட பார்க்காம நான் இல்லைன்னு உடனே உனக்கு அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா, அவர்கிட்ட நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் வேணும்னே தான் மறைஞ்சிட்டு இருந்தேன் அவங்க முன்னாடி வராமல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நீங்கள் மறைஞ்சிருக்கணும், ஏன் வராமல் போனீங்கன்னு சொல்கிற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கவும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா நீ, இங்கே பார் தயவு செஞ்சு அமைதியாக இரு, எதுவுமே பேசாத, எனக்கு கோவமாக வருதுன்னு கோவப்பட்டு திட்டிடுறாங்க. சுடரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து வந்துடுறாங்க. அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனில் இது எல்லா கோவத்தையும் சுடர் மேலே காட்டுறாங்க. பாவம் சுடர், அவங்க தான் என்ன ஏது நடந்துட்டுருக்கு, எதுக்காக அவங்க கோவப்படுறாங்கன்னு தெரியாமல் சுடர் தான் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறமா நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சோன்னு அவங்க கருணா வெற்றி நினச்சிக்கிட்டு அபி கருணா கண்ணில் படலைன்னு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறமா இன்னொரு சைடு கரெக்டாக பிரபாகரன் இந்த சமயத்தில் திரும்பவும் அபியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. வாங்க சார் அப்படின்னுவோம். என்னாச்சு அபி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னுவோம். இல்லை சார், கருணா வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அவருமே. என்ன அபி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் கேப்டன்னு சுடர் அந்த வெற்றி கூட தான் இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்திருக்கா, அவன் மூலிமா அதான் மகேஷ் தியா தருண் எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, அதனால தான் எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வந்தாங்க அண்ணியை பார்க்க, அண்ணனுமே அங்கே தானே வேலை செய்கிறாரு, உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார் அப்படின்னும். என்ன அபி நீங்கள் ஆபத்தை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, விட்டால் நீங்கள் யாருன்ற உடம்பு கூடி சீக்கிரம் தெரிய வரும் போல இருக்கே, எப்படி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கோ, வெற்றி எப்படி சுடர்கிட்ட பேசின விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா வெளில வரும் போல இருக்கே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. நானுமே அதை நினச்சி தான் சார் பயந்துட்டுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்களே இப்படி என்னை பயன்படுத்தலாமா அப்படின்னும். சரி அபி சரி விடுங்க, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னும். சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு. இல்லை அபி, நான் திரும்பவும் கருணா வீட்டுக்கு போயிருந்தேன், அடிக்கடிக்கு அவங்களுடைய கேஸ் விஷயமா நிறைய போயிட்டே தான் இருக்கேன், இனியும் கூட ரெகுலராக போக வேண்டியதாக கூட இருக்கும், அங்கே போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு க்ளூ கிடச்சிட்டே இருக்கு அபி அப்படின்னும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க சிஸ்டர் திவ்யாவை நான் விசாரித்து கேட்கும்போது அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, இவங்க கருணாக்கும் சரி ஸ்வேதாக்கும் சரி முதல்ல சொன்ன மாதிரி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனால் மகேஷ்காக தான் ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, கருணாக்கும் வரன் பார்த்துருக்காங்க, ஆனால் மகேஷ் இருக்கிறதுனால யாருமே மகேஷை தாண்டி
மகேஷை விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால மகேஷ் தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தை விடவும்னு ஸோ இளவரனும் தட்டி போயிருக்கு. ஆனால் ஸ்வேதாவுக்கும் இதே மாதிரி ஆகிருக்கு. எனக்கு இதில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. திவ்யா சொன்ன உடனே அது எப்படி ஸ்வேதாவுக்கு வரன் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அங்கே இருக்கிற ஒரே காரணத்தினால அதுக்குன்னு எல்லா வரவுமே தள்ளி போகுமான சந்தேகமாக இருந்துச்சு. திவ்யா சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி விசாரித்து பார்த்தேன். விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது வரன் எதுவும் தானாக யாருமே சில பல ரீசன்னால் வேண்டான்னு சொல்லலை. எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அபி. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம் அபி, ஸ்வேதாவுக்கு வந்த வரன் அத்தனையுமே யாரோ கொலாப்ஸ் பண்ணி கிளப்பி விட்டுருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ஆகிற மாதிரி, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை அந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசி குழப்பி விட்டோ இந்த மாதிரி சில பல நிறைய காரணங்களால தான் ஸ்வேதாவோட வரன் தள்ளி போயிருக்கு. ஆக்சுவலி இதை பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இதில் கர்ணா மேலே டவுட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த கர்ணா இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஸ்வேதாவுக்கு வந்த வரணும் தள்ளி போயிருக்கு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ நாள் முடியாதுன்னு சொன்ன கர்ணா ஆனால் இப்போ ஸ்வேதா கூட நிச்சயம் ஆனதுலேருந்து முகமே வேறு மாதிரி இருக்குது. பயங்கர பிரைட்டாக இருக்காரு. பார்வதி நினச்சி எல்லாரும் அழுகும்போது கூட கர்ணா மட்டும் இன்னமும் அப்பப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதுல என்ன எனக்கு நல்லா புரியுது அபி அப்படின்னும். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவே தான் கர்ணா பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும். வந்த வரன் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிருக்கணும். அதுக்கான நேரமும் காலமும் கூடி வர வரைக்கும் பிளான் பண்ணி கர்ணா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னும். கரெக்ட் அபி, நான் சொல்ல நினச்சதை நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க, இதே தான் அப்படின்னும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னும். ஆமாம் அபி, கண்டிப்பாக இதனால் அவங்களோட கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபித்தே ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட கல்யாணம் நடக்கக்கூடாது. இதில் ஸ்வேதாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்றத அவங்க அடுத்து யோசிக்கிறாங்க. இப்போது மகேஷ் தான் இப்போ பாதிக்கப்படுறது. பாவம் ஸ்வேதா தனக்கு அம்மாவாக வரப்போகிறான்னு நினச்சி மகேஷ் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு. எப்படி சார் அபி, நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நல்லா தெளிவாக கேட்டுக்கிறேன். அன்றைக்கி இந்த கொலை நடந்தப்போ வீட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னும். சார் நான் தான் சொல்கிறேனே, என்ன தவிர கர்ணாவை தவிர பார்வதிக்கா மகேஷ் தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. மகேஷும் சின்ன குழந்தையாக இருந்தான். இப்போ பார்வதிக்கா குழந்தைய பார்த்துட்டு மேலே இருந்தாங்க. கர்ணா ஃபோட்டோவை பார்த்து என்னமோ பேசிகிட்டு இருந்தான். அப்போ தான் நீ எதுக்காக இந்த மாதிரி பேசினேன்னு சொன்னப்போ அதை வச்சு நான் எங்கே கண்டுபிடிச்சிருவோன்னு என்னை ரூம்குள்ளே போட்டு சாத்திட்டு அடுத்த நிமிஷம் தான் யாரோ டோர் லாக் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நான் கரெக்டாக பார்வதி அக்காவை பார்க்கும்போது அவங்களுடைய ரூம் சத்தம் கேட்கும்போது அவங்க கீழே இறந்து கிடந்தாங்க. அந்த சமயத்தில் தான் தோ நம்ம கர்ணா மேலே வெற்றி மற்றவங்க எல்லாரும் பார்வதியை நான் தான் கொலை பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை அங்கே கர்ணா தான் பார்வதி அக்காவும் உண்மையிலேயே கொலை பண்ணியிருக்கணுமா, இல்லை சொத்து பத்திரத்துக்காக வேறு யாராவது வச்சு அந்த பத்திரத்தை நகையை திருடிட்டு போகும்போது பார்வதி அக்கா பார்த்து அவங்க குத்திட்டு போயிட்டாங்களா? ஆக்சுவலி அது மாணிக்கமா இல்லை என்னன்னு சத்தியமாக ஒன்றும் புரியல சார் அப்படின்னுமோ. இதுக்கு மாணிக்கத்தை பார்த்தா ஒரு விடை கிடைக்கும்ன்ற மாதிரி திரும்பவும் ஆரம்பித்த இடத்துலேயே தான் நிற்கிது. எல்லாத்துக்கும் ஒரே திரும்ப மாணிக்கம் தான் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. மாணிக்கத்தை கண்டுபிடிக்க நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி மூலியமாக கூட தெரிஞ்சுக்க முடியுமான்னு நான் விசாரிச்சும் பார்த்துட்டேன். ஆனால் அதுவுமே என்னால் முடியலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாணிக்கம் அடிக்கடிக்கு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது மாணிக்கம் கடைசியாக நம்ம ஊரில் தான் அந்த சிம் தூக்கி போட்டிருக்கிற மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட்லேயே இல்லை. ஒரு வேளை உஷாராக மாணிக்கம் அப்பப்போ புது சிம் கார்டு மாற்றிடுறான் போல இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பி போகிறாங்க. கடவுளே, இதுக்கு என்னதான் விட இப்படியே குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக போயிட்டே இருக்குது. எல்லாமே நெருங்கி வந்துட்டே இருக்குது. நான் எந்த தப்பும் பண்ணலை. எல்லாத்துக்கும் காரணம் கர்ணா தான். நான் நிரபராதின்னு நிரூபித்து வெளியில் வரத்துக்குள்ளே நான் இங்கே தான் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கிற விஷயம் தெரிஞ்சு அண்ணன் அண்ணி குழந்தை குட்டியோடு இருக்குன்ற விஷயத்த கர்ணா தெரிஞ்சுக்கிட்டா அண்ணன் குடும்பத்துக்கு மொத்தமாக ஆபத்தாயிடும். கடவுளே, என்ன இது சோதனைன்னு அபி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அடுத்த நாள் சுடர் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே வெற்றி சுடருக்காக அவங்க பிடிச்சதெல்லாம் செய்யணும், சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும். சுடர் சினிமாவுக்கே போனதில்லைன்னு சொன்னதுனால கஷ்டப்பட்டு உழைச்சி சுடருக்காக நிறைய செலவு செய்யணும்னு வெற்றி இன்னொரு சைடு திரும்பவும் வேலைக்கு போயிருக்கிறாரு.
புலிக்குட்டியும் கூடவே நிற்கிறாங்க. சுடர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வெற்றி அங்கிளை காணோன்னு ரொம்ப ஏக்கத்தோடயே இருக்காங்க. மகேஷ் கிட்ட கேட்கும்போது கூட நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே வெற்றி அங்கிள் வீட்டிலே கிடையாது, அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னும் என்கிட்ட சொல்லாமல் கேப்டன் எங்கேயுமே போக மாட்டார், எங்கே போயிருப்பாங்கன்னு சுடர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போது ஈவினிங் சுடர் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வெற்றியும் வேலையை முடிச்சுட்டு வராரு. வந்த உடனே சுடரை பார்க்குறாங்க. சுடர்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன் கேப்டன், நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, என்ன ஆச்சு, எங்கே போயிருந்தீங்க, என்னை பார்க்க வரவே இல்லைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி முக்கியமாக ஒரு வேலையாக போயிருந்தேன் சுடர் அப்படின்னும், நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போக மாட்டீங்களே, ஏன் போனீங்க அப்படின்னும், சாரி சுடர் தப்பு தான் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அபி கடைக்கு போயிட்டு அப்படியே சுடரை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போது சுடர் வெற்றிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் சுடர் திரும்பவும் இவன் கூட பேசிகிட்டு இருக்காளா, அப்போ என்கிட்டயே போய் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காளா, இவளுக்கு இந்த தைரியம் ஆயிடுச்சான்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க அபி. சுடர்னு அப்படின்னு கோவமாக கத்தவும் கிட்ட போய் நிற்கவும் 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க சுடர், ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன்னு கை வாங்குவோம், ஏய் அப்படின்னு வெற்றி கத்துறாரு. என்ன இப்போன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சுடர்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்படி நான் சொல்லியும் ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் சுடர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, அவள் சின்ன பொண்ணு, அவளுடைய மனசை மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னுவோம், இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், ஏமோ கேப்டன் கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னுவோம், சுடர் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எத்தனை தடவை சொன்னாலையும் நீ திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு ஆகிட்டியா, முதல்ல வீட்டுக்கு வா, நீ உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சுடரை கோவமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. வெற்றி என்னடா இது, நாம் ஒன்று நினச்சி வந்தோம் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சுடரை அவன் அம்மாவுக்கு தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா, இப்போ அந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சு போச்சு. சுடரை கோவமாக இழுத்துட்டு போகிறாங்க, சுடரை அடிக்க போகிறாங்க, திட்ட போகிறாங்க. சுடர் பாவண்டா உங்ககிட்டையும் பேசணுன்றதுக்காக அபிகிட்ட பொய்ய சொல்லிட்டு பேசிட்டு இருந்துச்சு. இப்போ சுடருக்கு தான் ஆபத்தாக போய் முடியுது, என்ன பண்ணுறது அப்படின்னும், ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு வேகமாக வெற்றி ஓடி வராரு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும், என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட அப்படின்னும், ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கால நில்லுங்க அப்படின்னும், சுடர் நீ அங்கே போய் நில்லுடா அப்படின்றாங்க. சுடரும் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறாங்க. என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது, எதுக்காக என் அண்ணன் பொண்ணு கூட திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணிங்கன்னா பேசாமல் நாங்கள் எல்லாரும் எங்கேயாச்சும் வீடை காலி பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்றாங்க. இன்னுமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியே நீ பேசிகிட்டு இருக்காத தெரியா, நீ என்ன விஷயத்த மறைக்கிறியோ அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சுடரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அடிக்கிறதோ திட்டுறதோ இந்த வேலை எதுவுமே வச்சுக்க கூடாது. சுடர் பேச மாட்டேன்னா சொன்னா உன் பேச்சை மீறி, ஆனால் நான் தான் சுடர் என்கிட்ட பேசியே ஆகணும்னு பிடிவாதமாக அவளை கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட பேச வச்சுருக்கிறேன். சுடர்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு சுடரை திட்டதோ அடிக்கிறதோ எதுவும் வேண்டாம், அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னு. சுடர் எதுக்காக உங்ககிட்ட பேசணும், ஏன் அண்ணன் பசங்க எதுக்காக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு, போதும் நிறுத்துறியா, சும்மா அண்ணன் பசங்க. சுடர் என்னுடைய பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி என் பொண்ணுக்கிட்ட பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவகிட்ட நான் பேசுவேன், பழகுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சுடர்கிட்ட என்கிட்ட பேசாதன்னு கண்ட்ரோல் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போகவும் அபிக்கு இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போது வெற்றிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால தான் சுடர் பின்னாடியே சுற்றி வரானான்ற விஷயத்த இல்லை இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. கர்ணா அண்ணன் வீட்டுக்கும் அண்ணி வீட்டுக்கும் அங்கேயே நம்மளை பார்க்க, அதாவது அவங்கள பார்க்க வந்தார். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அன்னைக்கு கண்ணில் பட்டிருந்தோன்னா மாட்டியிருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெற்றிக்கும் சுடர் யாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. விடாமல் இதுக்கப்புறம் நம்மளை எல்லாரும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்னு அபி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க. ஒரு லெட்டர் எழுதி அவங்க அண்ணனுக்கு அங்கே வச்சுட்டு அவங்க சுடரை கூப்பிட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு கூட தெரியல. ஆனால் வெற்றிக்கு தெரிஞ்சிடுச்சுன்ற ஒரே காரணத்தினால ஊரை விட்டு சுடர் வெற்றிக்கிட்ட பழகக்கூடாதுன்றதுக்காக தூரமாக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே அம்மோ நம்ம போகிறோம் அப்படின்னும், சுடர் வா நான் சொன்னதை செய் வா போகலாம் அப்படின்னும், மாமாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அம்மோ அப்படின்னும், அதெல்லாம் அண்ணனுக்கு புரிஞ்சுப்பாரு, அண்ணனுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன், இனி இந்த ஊர்லேயும் இந்த ஸ்கூல்லையும் நீ இருக்கவே கூடாது, நான் டிசி வாங்கிட்டு உன்னை வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன், முதல்ல நம்ம தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அப்புறமா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வா சுடர்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும், ஏன் இப்படி பண்ணீங்க, கேப்டன் கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறேன்றதுக்காக ஊரை விட்டே என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க,
போகிறீங்களாமோ, நான் இனிமேல் கேப்டன் கிட்ட கூட பேச மாட்டாமோ, ஆனால் நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னுமோ, சுடர் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கோவமாக பேசிட்டு அபி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அடுத்து வெற்றியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, கண்டிப்பாக சுடரை பார்க்காம வெற்றியால் இருக்க முடியாது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.